வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேபி இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து சின்னதாக தெரிஞ்சுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு இதுக்கு மேலே கரெக்டான ஆங்கிள் வைக்க முடியல கேமராவில். ஸோ இந்த ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்ஏ அந்த வாரில் பார்த்தீங்கன்னா வந்து கல்ஃபோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி மாறி இருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கல்ஃபை வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கல்ஃபை நமக்கு எல்லாரும் தெரியும், அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிஸ். அதுக்காக தான் வந்து கல்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கல்ஃப் நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அகெயின்ஸ்டாக இல்லாமல் இருந்தாங்க. சப்போர்ட்னு சொல்ல முடியாது, அகெயின்ஸ்டாக இல்லாமல் இருந்தவங்க இப்போ கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் ஆனதுக்கு காரணம் ஈரான் பண்ண வேலை தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அவங்க சமீபத்தில் சொன்னதுன்னா எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் ட்ரம்ப்பை வந்து ஃபுல் ஃபோர்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுங்க, நியூட்ரலைஸ் ஈரான். அதுதான் அவங்க கோட் அண்ட் கோட் சொன்ன அது ஒரிஜினலான ஈரானை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்னங்கிறது தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். காரணம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் நாட் ஸ்டாப். ஜிசினா கல்ஃப் கண்ட்ரீஸ். ஜிசி வந்து இந்த வார் நிப்பாட்ட வேணாங்கிற ஒரே ஒரு நோக்கம். கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் February 28 வார் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னே வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸை நோக்கி சுமார் 2000 ட்ரோன்ஸ் அப்புறம் மிசைல்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க சொல்றது, யூஎஸோட ஏர்பேஸ், யூஎஸோட பேசஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் எங்களோட நோக்கம் இல்லை, பட் இங்கே வந்தால் உங்களையும் நாங்கள் அட்டாக் பண்ண தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யூஎஸை டார்கெட் பண்ணுறதா சொல்லி கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க ஈரான். அதுக்கு வந்து துபாயில் ஒரு ஏர்போர்ட் வந்து அடிச்சது இருக்கும். பஹ்ரைனில் வந்து சில இடத்துல வந்து குடியிருப்புகளில் வந்து விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் துபாயில் சில ஹோட்டல்ஸ். துபாய் தான் நான் வந்து மெயினாக சொல்கிறதுக்கான காரணம், கல்ஃப் ரீஜன்லேயே ஹையஸ்ட் டூரிசம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஈரான். ஸோ இன்னொன்று முக்கியமான காரணம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை அவங்க சோக் பண்ணுது. கல்ஃப் கண்ட்ரிஸோட முக்கியமான ஒரு எக்கனாமிக் ரிசோர்ஸ், அவங்களோட முக்கியமான ஒரு கஜானா எங்கேருந்து வருதுன்னா அவங்களோட எனர்ஜி ரிசோர்ஸ் தான், குறிப்பாக எல்பிஜி அப்புறம் க்ரூட் ஆயில். ஸோ அதில் ஈரான் வந்து நேராக கையை வச்சது தான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க க்ளோஸ் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் உலகத்தில் இருக்க எல்லா ஆயில்ஸ்லையும் வந்து சின்ன ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வந்து. ஸோ இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்களோட கஜானால வந்து நிறைய ஒரு அமௌண்ட் வந்து ஒரு வீக்கன் ஆயிருக்கு, ஃபினான்ஷியலி ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஈரான், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஈரானை ஏன் அவங்க வந்து எதிர்க்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து அவங்களுக்கான ஒரு வழிகள் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் கல்ஃப் வந்து நேரடியாக பண்ணாமல் ஏன் மறைமுகம் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் அவங்க வந்து நேரடியாக வார் வந்துட்டாங்க, ஈரானை நேரடியாக தாக்குதல் பண்ணுறாங்க அமெரிக்காவோட சேர்ந்துனா, ஈரான் இது இன்னும் ஒரு சாக்கா வச்சு ஃபர்தராக எஸ்கலேட் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் கல்ஃபோட ரிஃபைனரியோ இல்லைனா அவங்களோட டீசாலினேஷன் பிளான்ட், இது ரொம்ப ஸோ இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டுங்கிறது வந்து எல்லா கல்ஃப் ரீஜன்லையும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். அவங்களோட ரிசோர்ஸஸை விட சொல்லப்போனால் கல்ஃப் ரீஜியனில் வந்து ஆயிலுக்கு விட அதிகமாக விலை மதிப்பு உள்ளது வாட்டர் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம தாக்குதல் நடத்தும் போது அவங்களோட சப்ளைஸ் வந்து அடிவாங்க, பெரிய லெவலில் அவங்களுக்கு பிரச்சனையாகும். ஏன்னா முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது ஃபுட்டு ரீதியான இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இம்போர்ட்ஸ் தான், மற்ற கண்ட்ரிஸை தான் அவங்க நம்பியிருக்காங்க. ஸோ டீசாலினேஷன் பிளான்ட் அட்டாக் பண்ணாங்களோ, ரிஃபைனரி அட்டாக் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வரும். ஸோ அதனால தான் வந்து கல்ஃப் ரீஜன் அவங்க நேரடியாக களத்தில் இறங்காம இன்டைரக்டாக வந்து அமெரிக்கா வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, குறிப்பாக ட்ரம்ப். ஸோ ஆனா இப்போ அவங்க சமீபத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ட்ரம்ப்புக்கு வந்து முழுமையான சுதந்திரம் தர, ட்ரம்ப்போட விருப்பமே அதுதான். அவங்க வந்து முழுமையான ஒரு இன்வால்மெண்ட் வேணும் இந்த வாரில். கல்ஃப் வந்து முழுமையாக எங்களுக்கு ஃப்ரீடம் தரணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸ் மட்டும் டிஃபென்ஸுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களே தவிர அஃபென்ஸுக்கு வந்து அவங்க ஏர் ஸ்பேஸை வந்து தரமாட்டிக்காங்க. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க ட்ரம்ப் யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா கடல் வழியாக தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா கல்ஃப் ரீஜனில் அவங்க ஏர் ஸ்பேஸ்க்கு அலோவ் பண்ணல. ஸோ இதனாலே வந்து அவங்க கொஞ்சம் ஒரு பேக்லாக் ஆகுறாங்க. ஸோ இல்லை, ஏன்னா இந்த வாரம் சீக்கிரமாக முடிக்கணும் தான் அவங்களோட கோலு. ஏன்னா இதுவே நீடிக்கிட்டு இருந்ததுன்னா ஆயில் கிரைசிஸ் வர ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இருக்கிற கிரைசிஸ் இன்னும் பெருசாகவும், ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாகும், நிறைய ரிசோர்ஸ் ஷார்டேஜ், இப்போ இருக்கிற என்னென்னலாம் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதை ஒரு நோக்கமாக வச்சு தான் ட்ரம்ப் இதை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஸோ பொலிட்டிக்கலாக வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா. ஸோ இது என்ன நடக்குதுங்க, நம்ம வந்து ஃபர்தர் எஸ்கலேஷன் இது எப்படி போகுங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
பபாய்.